வணக்கம். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையான விரோதம் மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. சமீபத்தில் சைனா தன்னுடைய ராணுவத்தை யூஸ் பண்ணி தைவானை அச்சுறுத்திட்டும் வருது. ஏன் தைவான் நாட்டுக்கும் சைனா நாட்டுக்கும் இடையே இந்த அளவுக்கு ஒரு விரோதம் இருக்கு? ஏன் சைனா தைவானை எந்த நேரத்தில் வேணா ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், எங்க நாட்டோட இணைச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க? இதற்கான காரணம் என்ன? இது இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சைனா தாய்வான் இடையான உறவுகளை ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம சைனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்தியாவுடைய அண்டை நாடு, பெரிய நாடு, சக்தி வாய்ந்த நாடு, இந்தியாவோட போட்டி போடக்கூடிய ஒரு நாடு. இதனுடைய அபிஷியல் நேம் பிஆர்சி, பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. தத்துவ ரீதியா பார்த்தோம்னா இது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அல்லது சோசியலிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லலாம். தாய்வான் அப்படிங்கறதும் ஒரு நாடு, ஒரு சாவரின் கண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இந்த தாய்வானுடைய அபிஷியல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் சைனா. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு தேதியிலும் அந்த உலகத்துல ரெண்டு சைனா இருக்கு. ஒன்னு பிஆர்சி, பெரிய கம்யூனிஸ்ட் நாடு, இன்னொன்னு ஆர்ஓசி, தாய்வான். சரி, இந்த பிஆர்சி ஆர்ஓசி இடையான அரசியல் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியில இருந்தே நம்மளால கவனிக்க முடியும். சைனாவை ஒரு காலத்துல சிங் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி, இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த சிங் டைனாஸ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மஞ்சூஸ், இன ரீதியா பாத்தீங்கன்னா இவங்க மஞ்சூஸ். இந்த சிங் டைனாஸ்டி இருக்கு இல்லையா, இது 1912 முடிவுக்கு வருது. ஒரு ரெவல்யூஷன் மூலமா, ஒரு புரட்சி மூலமா முடிவுக்கு வருது. இந்த புரட்சியினுடைய பெயர் ஷின்ஹாய் ரெவல்யூஷன். 1912 சைனா ஒரு ரிபப்ளிக்கா மாறுது, அதாவது குடியரசா மாறுது. இந்த ரெவல்யூஷன், இந்த காலகட்டத்தில் சைனால முக்கியமா செயல்பட்ட ஒரு தலைவர் சன் யட்சன். இந்த சன் யட்சன் தான் குமின்டாங் பார்ட்டி இதனுடைய தலைவராகவும் ஆகிறார். நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா 1912 சைனா டைனாஸ்டியில இருந்து ரிபப்ளிக்கா மாறுது. ஆனாலும் சைனாக்கு சுதந்திரம் கிடைக்கல. இந்தியாவையும் சைனாவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியா 1947 முதல்ல சுதந்திரத்தை வாங்குது, இறையாண்மை நமக்கு கிடைக்குது, இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம். அதுக்கப்புறம் 1950 தான் நம்ம வந்து ரிபப்ளிக்கா மாறுறோம். ரிபப்ளிக் அப்படின்றது என்னன்னா, மன்னராட்சி முறையிலிருந்து மாறி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை வச்சு ஆட்சி நடத்துறது தான் இந்த ரிபப்ளிக். ஆனா சைனா பாத்தீங்கன்னா 1912 முதல்ல ரிபப்ளிக்கா ஆயிருது. ஆனாலும் சைனாவுக்கு சுதந்திரம் இல்லை. 1949 தான் சைனா சுதந்திரம் வாங்குது. அப்போ 1912 இருந்து 49 வரைக்கும் சைனா இம்பீரியலிசம் கீழே தான் இருக்கு, ஏகாதிபத்தியம் கீழே தான் இருக்கு. அந்த காலகட்டத்தில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து சைனாவை ஆட்சி பண்றாங்க. இந்த கான்செப்டுடைய பெயர் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8 நாடுகள், ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் சைனாவை ஆட்சி பண்றாங்க. பல நாடுகளுடைய அந்த அதிகாரம் சைனா மேல இருக்கு. இந்த காலகட்டத்தில் சைனா என்ன பண்றாங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. இதுதான் இந்த சைனீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த சைனீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா இதுல முதல்ல முன்னெடுத்து வச்சு நடத்தக்கூடிய அந்த குரூப் யாருன்னா நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தேசியவாதிகள். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல நேஷனலிஸ்ட் இருந்தாங்க. நேஷனலிஸ்ட மெயினா ரெப்ரசென்ட் பண்ண கட்சி இந்தியால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சைனால நேஷனலிஸ்ட மெயினா ரெப்ரசென்ட் பண்ண கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா குமின்டாங் பார்ட்டி. இதுல சன் யட்சன் ஒரு லீடரா இருந்தாரு. அல்லாம சியாங் கை ஷேக் அப்படின்ற இன்னொரு லீடரும் அந்த குமின்டாங் பார்ட்டியில முக்கியமான லீடரா உருவாகிறாரு. அதுக்கப்புறம் மெயின் லீடரா, ஸ்ட்ராங் லீடரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சியாங் கை ஷேக் தான். சியாங் கை ஷேக் பேசிக்கா ஒரு மிலிட்ரி அபிஷியல். ஸோ ராணுவத்திலிருந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியா அவர் மாறுறாரு. இந்த நேஷனலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 1925 ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. 1925 இருந்து 1948 வரைக்கும் இந்த நேஷனல் கவர்மெண்ட் தான் சைனாவை ஆட்சி பண்ணுது. சரியா? இப்படிதான் சைனாவுடைய ஹிஸ்டரி போயிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல சைனால இன்னொரு முக்கியமான அரசியல் குழு உருவாகுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவோ ஜெடாங், மாசே துங் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவர் வந்து பெசன்ட் லீடர். பெசன்ட்ங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றாங்க. ஆனா விவசாயத்துல இவங்களுக்கு நிலம் சொந்தமா இருக்காது. உலகத்திலேயே எக்கனாமிக் கிளாஸ்லயே லோவஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் தான்.
இந்த வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெசன்ட் லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாவோ தான். ஸோ மாவோ ஒரு பெசன்ட் லீடராக உருவாகி கம்யூனிஸ்ட்க்கு லீடர்ஷிப் அவர் தரார். கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், நேஷனலிஸ்ட் ரெப்ரசன்ட் பை குமின்டாங் பார்ட்டி இவங்க ஒரு பக்கம். இவங்க 2 பேரும் சேர்ந்து சைனாவுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்த மாதிரியே ஒரு நிலைன்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃப்ரீடம்க்கு ஃபைட் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் கம்யூனிஸ்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்க்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில முரண் இருந்தது. அதே மாதிரி தான் சைனாலையும் இருக்கு. 2 பேரும் இணைந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேர் மத்தியில் என்ன ஆயிடுதுன்னா விரோதம் உருவாகிறது. இவங்க 2 பேர் மத்தியிலேயே சண்டை உருவாயிருது. இதுதான் சைனீஸ் சிவில் வார் அப்படின்னு சொல்றோம். 1927 ஆரம்பிக்குது சைனீஸ் சிவில் வார். சிவில் வாருங்கிறது என்னன்னா உள்நாட்டு போர். ஒரு நாட்டுக்குள்ளேயே 2 குரூப்ஸ் நடுவில் அல்லது நிறைய குரூப்ஸ் நடுவில் சண்டை நடக்கும். சைனால கம்யூனிஸ்டும் நேஷனலிஸ்டும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒத்து கவனிச்சிங்கன்னா இவங்க மத்தியில் சண்டை உள்ள நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் சைனாவுடைய இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் ஃபைட் பண்றாங்க. எங்க நாட்டுக்கு சுதந்திரம் தேவை, எங்க நாட்டை இப்போதைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஏகாதிபத்திய சக்திகள் சைனா விட்டு போயிடணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க ஃபைட் பண்றாங்க. இந்த சிவில் வார் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் போயிட்டே இருக்கு. இந்த சிவில் வார் ஃபைனலாக 1948-49 முடிவுக்கு வருது. அந்த காலகட்டத்தில் சைனாவுக்கு இண்டிபெண்டன்ஸும் கிடைச்சிருது. அதே நேரத்தில் சிவில் வார் எப்படி முடிவுக்கு வருதுன்னா உள்ள 2 பேர் சண்டை போடுறாங்கல்ல, இதுல கம்யூனிஸ்ட் வின் பண்ணிடுறாங்க. நேஷனலிஸ்ட் ரெப்ரசன்ட் பை குமின்டாங் பார்ட்டி இவங்க தோத்து போயிடுறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நேஷனலிஸ்ட் கம்யூனிஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபைட் பண்றாங்க, ஒட்டுமொத்தமாக வின் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள அந்த நடைபெற்ற போர்ல ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க தோத்து போயிடுறாங்க. இந்த வின்னர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சைனாவை 1949 ஒரு சுதந்திரமான கம்யூனிஸ்ட் நாடா உருவாக்கிடுறாங்க. அதனுடைய அபிஷியல் பேர் PRC, பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இன்னைக்கும் சைனாவுடைய அபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா PRC. இப்போ 1912 சைனா ரிபப்ளிக்கா ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னேன். அப்ப ஏற்கனவே சைனா உள்ள ஒரு கவர்மெண்ட் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சைனாவை ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு நம்ம சொன்னோம், ROC. எப்போ 1912 இருந்தே. இப்போ இந்த ROC இருக்கு பாருங்க, இது ஒரு கேள்விக்குறியா நிக்குது. ஏன்னா அந்த ROC கவர்மெண்ட் யார் ரன் பண்ணா? குமின்டாங் பார்ட்டி. அவங்க நேஷனலிஸ்ட், அவங்களே இப்ப தோத்து போயிட்டாங்க. இப்ப சைனா வந்து PRCயா மாறிடுச்சு, கம்யூனிஸ்ட் நாடா உருவாயிருச்சு. இப்ப இந்த ROC அப்படிங்கிற கவர்மெண்ட் எங்க போகுதுன்னா 1949 மெயின்லேண்ட் சைனா இருக்கு பாருங்க, பெரிய சைனா, அங்கிருந்து வெளியேறி அவங்க ஒரு சின்ன தீவான தாய்வான்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த ROCங்கிற கவர்மெண்ட் இப்போ மெயின்லேண்ட் சைனால இருந்து வெளியேறி தாய்வான்ல போய் அவங்க அமர்ந்துடுறாங்க. 1949 இருந்து நம்மளால 2 சைனாவா பார்க்க முடியுது. ஒன்னு பெரிய சக்தியான PRC கம்யூனிஸ்ட் சைனா. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அண்டை நாடா இருக்கும், இது PRC. அதுக்கும் கொஞ்சம் கீழே, அதாவது சவுத்ல பாத்தீங்கன்னா தைவான் அப்படின்ற தீவு இருக்கும், இதுதான் இந்த ரிபப்ளிக் ஆஃப் சைனா. இன்னைக்கு வரைக்கும் நீங்க 2 சைனாவை இந்த உலகத்துல பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்றது இல்லை, ஆனா 2 சைனா இருக்கு. தைவான்ல வாழக்கூடிய நிறைய மக்கள் அவங்க கிளைம் பண்றது என்னன்னா தைவான் ஒரு தனி நாடு, சுதந்திரமான நாடு, எங்களுக்குன்னு சாவரிட்டி இருக்கு, நாங்க எந்த காரணத்தை கொண்டோம் இந்த பெரிய சைனா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த PRC கீழே வரமாட்டோம், அவங்களுடைய ஏகாதிபத்தியத்து கீழே வரமாட்டோம், அவங்களுடைய அச்சுறுத்தலுக்காக அடிப்படைய மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாங்க. சொல்ல போனா தைவான் தான் உண்மையான சைனா அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. ROC தான் ரியல் சைனா, PRC இஸ் நாட் த ரியல் சைனா. PRC வந்து பெரிய சக்தி வாய்ந்த சைனான்னு சொல்லிக்கலாம், ஆனா இது சர்வாதிகார நாடு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது அப்படின்னு தைவான்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னும் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில PRC இருக்கு பாருங்க, இந்த பெரிய சைனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல ஒரே சைனா தான் இருக்கு, அது வந்து நான் தான், PRC தான், கம்யூனிஸ்ட் சைனா தான், ROCலாம் ஒரு சைனா கிடையாது. தைவான்ல இருக்க சில பேர் சொல்றாங்க அது வந்து சைனா கிடையாது, தைவானே PRC ஆன இந்த ஒரே சைனா இருக்கு பாருங்க அதனுடைய ஒரு பகுதி தான். தற்போதைக்கு தைவான் சுதந்திரமா செயல்படலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் நாங்க இதை ஒரு நாள் கையில் எடுத்துருவோம், ஆக்குபை பண்ணிடுவோம். எப்பயுமே தைவான் PRCனுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட் தான் அப்படின்னு PRC சொல்லுது. இந்த கொள்கையினுடைய பேர் பாத்தீங்கன்னா ஒன் சைனா பாலிசி, ஒரே சைனா. சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்துல ஒரே சைனா, அது PRC மட்டும்தான். இந்த ROCன்னு தன்னை தானே சொல்லிக்கூடிய இந்த தைவான் அப்படின்ற நாடு தனி நாடு கிடையாது. தற்போதைக்கு அது சுதந்திரமா இருந்தாலும் அதை
நிர்வகிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பிஆர்சி சொல்றாங்க. ஸோ இதுதாங்க பிரச்சனை. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபுல்லா. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் தொடர்ந்து பிஆர்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்ஓசியான தைவானை அச்சுறுத்திக்கிட்டே வருவாங்க. பிஆர்சி நினைச்சா ஒரே நாளில் தைவானை ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க 1950 சைனா என்ன பண்ணாங்கன்னா டிபெட் ரீஜனை ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டிபெட் இண்டிபெண்டா இருந்தது. ஒரு காலத்துல சைனாவால இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க முடிஞ்சது. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வேற. 1971 வரைக்குமே இந்த ஆர்ஓசியான தைவான் தான் யுனைடெட் நேஷன் ஐநா சபையில மெம்பர்ஷிப் வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் பிஆர்சிக்கு ஐநால மெம்பர்ஷிப் கிடையாது. 1971 தான் தைவான் யூஎன்ல இருந்து நீக்கப்பட்டு அந்த பிளேஸை பிஆர்சி பிடிக்குது. 1971 வரைக்குமே இந்த உலகத்துல எந்த சைனாக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சின்ன சைனாவான தைவானுக்கு தான் இருந்தது. அப்போ இந்த பிஆர்சிக்கு 1970s இருந்தா செல்வாக்கு இருக்கு. அதனாலதான் ரொம்ப காலமா அவங்க ஆர்ஓசியான தைவான் மேல கையை வைக்கல. வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. அவசரப்பட்டு கை வச்சா பிரச்சனை ஆகும், எனக்கே செல்வாக்கு இல்லை, யூஎன் சீட் இல்லை, அவசரப்பட்டு ராணுவத்தை யூஸ் பண்ணி தைவானை கேப்சர் பண்ணா அது பெரிய கான்சிக்வன்சஸை உருவாக்கும், ஒட்டுமொத்த உலக நாடுகள் எங்களை இன்னும் எதிர்த்துருவாங்க அப்படின்றதுனால பிஆர்சி பொறுமையா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைவான் மேல அவங்க பல நடவடிக்கைகளை உள்ளெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை குறைஞ்சபட்சம் பிஆர்சி தன்னுடைய மிலிட்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தைவானை அச்சுறுத்தும். தைவானுடைய ஏர் ஸ்பேஸ் மேலேயே இவங்களுடைய ஏர் ஃபோர்ஸை அவங்க கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியுது. தைவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுடைய சப்போர்ட் இருக்கு, அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கு, இன்னும் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த உலகத்துல பெரும்பாலான நாடுகள் ஒன் சைனா பாலிசி ஏத்துக்கிட்டாங்க. இந்த உலகத்துல ஒரே சைனா தான், அது பிஆர்சி தான். தைவான்ன்றது தனி நாடு கிடையாது அப்படின்றது ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் அன்அபிஷியலா தைவானுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க. அதனால தைவானுக்கும் இன்னும் சப்போர்ட் இருக்கு. அபிஷியல் சப்போர்ட் இல்ல, அன்அபிஷியல் சப்போர்ட் இருக்கு. ஒருவேளை பிஆர்சி நாளைக்கு தைவானை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா உலக நாடுகள் இதை எதிர்ப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தைவான் தொடர்ந்து தனக்கு இறையாண்மை இருக்கு, இதை எந்த நாடும் அச்சுறுத்த முடியாது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதுதான் தைவானுக்கும் பிஆர்சிக்கும் இருக்கக்கூடிய அரசியல். நியர் ஃபியூச்சர்ல தைவானை பிஆர்சி கேப்சர் பண்ணுமா, ஆக்கிரமிப்பு பண்ணுமா, பிஆர்சியோட இணைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியக்கூறு குறைவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் சர்வதேச அரசியலில் எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. வரக்கூடிய நாட்கள்ல பிஆர்சி தைவான் உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.